என்ன? நான் அவரோட பெங்களூர் போறேன்க்கா. இனிமே அங்கதான் இருக்க போறேன். நீ எங்க போனா எனக்கிட்ட வந்துச்சு? போய் தொலை. கோவப்படாதீங்கக்கா. இத்தனை நாள் என் மேல அக்கறையோட அன்பா இருந்தீங்க, நல்லபடியா பாத்துக்கிட்டீங்க. அதுக்குதான் தொடப்பத்தில் அடிச்ச மாதிரி நன்றியை தீத்துட்டியே. என் மேல வருத்தப்படாதீங்கக்கா. இப்ப கூட அவர்கிட்ட புவி மாமா கடைக்கு போங்கன்னு தான் சொன்னேன். அவர் பிடிவாதமா இருக்காருக்கா. என்னால ஒண்ணும் பண்ண முடியல. இங்க பாரு, உன்னோட விளக்கத்தை இங்க யாரும் கேட்கல. உன்னை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. அக்கா ப்ளீஸ்க்கா, நீங்களே இப்படி வெறுத்து போய் பேசினா. அம்மா தாயே, உனக்கு புண்ணியமா போகும். என் முன்னாடி நின்னு ஆத்திரத்தை கலப்பாத. முதல்ல கிளம்பு. அக்கா, சொல்றது புரியல? போடி. பார்த்து வரக்கூடாது. அட கடவுளே, கிளம்பும் போதே கெட்ட சகுனமா இருக்கு. ஏண்டி பார்த்து வரக்கூடாது? கண்ணை என்ன பொடரிலே வச்சிருக்க? அம்மா கொஞ்சம் சும்மா இருக்கியோ? என்ன அடி பலமா பட்டுருச்சா? இல்ல ஒண்ணும் இல்ல, லைட்டா தான், பரவாயில்ல. சரி கிளம்பலாம் வா. டேய் நில்லுடா. என்னம்மா கிளம்புற டைம்ல என்னன்னு சொல்லு. கோவப்படாம நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. வெளியில கிளம்புறப்ப இந்த மாதிரி அடிபட்டுச்சுன்னா அபசகுனம்னு சொல்லுவாங்கடா. சொல்றத கேளுடா. இவ்வளவு கூட்டிட்டு போக வேண்டாம். கிளம்புனதுக்கு அப்புறமெல்லாம் சகுனம் எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாதுமா. ஏன்டா இப்படி சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிற? அம்மா சொல்றத கொஞ்சமாவது கேளு. நான் உன் நல்லதுக்கு தானே சொல்றேன். நீ எவ்வளவு சொன்னாலும் என் முடிவு நான் மாத்திக்கிறதா இல்ல. நான் கிளம்புறது தான். போலாம் வா. டேய் சரி விடுங்க அத்தை. அவ எங்க போறா? பெங்களூர் தானே. அவ என்கிட்ட வந்து மாட்டி சிக்கி சின்ன பின்னமாகணும்னு அவ தலையில எழுத்திருந்தா அதை யாரால மாத்த முடியும் சொல்லுங்க? அவளை என்கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல அத்தை, அவளை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன், நீங்க விடுங்க. ஆ சாரு, பால் சாப்பிடுறியாமா? இல்ல வேண்டாம் பெரியமா. அப்பா நாளைக்கு நம்ம பெங்களூர் போகணும். காலையில 6 மணிக்கு ரெடியா இருங்க. என்னம்மா திடீர்னு 10 நாள் இங்க தங்க போறதா சொன்னீங்க? இல்ல பெரியப்பா, ஆக்சுவலி அப்பாவோட ட்ரீட்மெண்ட்காக லண்டன் போனதுனால ஆபீஸ்ல எக்கச்சக்க வேலை அப்படியே பெண்டிங்ல இருக்கு. மேனேஜர் வேற ஃபோன் பண்ணி நீங்க எப்ப வரீங்க, நீங்க வந்தா பெட்டரா இருக்கும்னு சொல்றாரு. அதான் உடனே போலான்னு. ஏண்டி இதெல்லாம் உனக்கு ஏற்கனவே தெரியாதா? அங்க இருந்து நேரா பெங்களூர் போலான்னு சொன்னப்போ பம்படியா இங்க வந்தாதான் ஆச்சுன்னு இழுத்துட்டு வந்த. இப்போ வந்து ஒரு நாள் ஆகல, அதுக்குள்ளே கிளம்புன்னு சொன்னா என்னடி அர்த்தம்? அம்மா, அங்க ஆபீஸ்ல என்ன பிரச்சனைன்னு தெரியாம பேசாதம்மா. என்னடி பிரச்சனை? இவர் உடம்பு இருக்கிற கண்டிஷன்ல உன் இஷ்டத்துக்குலாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. நல்லா யோசிச்சு பேசு. சும்மா கத்தாதம்மா. ஆபீஸ்ல ஒரு நாள் டிலே ஆனாலும் கூடி முழுகி போயிடும். அங்க போய் என்ன நடக்குதுன்னு பாத்தாகணும். உனக்கு இஷ்டம் இருந்தா வா, இல்லனா நான் மட்டும் கிளம்புறேன். அடிச்சேன பார். நீ மட்டும் அங்க போய் என்னடி பண்ண போற? காயத்ரி, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? சாரு, உன் டென்ஷன் எனக்கு புரியுதுமா. சில வேலைகள் நம்ம தான் நேர்லயே போய் பார்த்தாகணும். சொன்ன மாதிரி அப்பா அம்மா இங்கே இருக்கட்டும், நீ போய் உன் வேலையை பார்த்துட்டு வா. பெரியப்பா, அப்பா இல்லாம நான் மட்டும் எப்படி? இவனை டிஸ்டர்ப் பண்ணாதம்மா. உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளு. வேணா நானும் உங்க கூட பெங்களூர் வரேன். ஐயோ பெரியப்பா, நீங்க எதுக்கு உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு வரணும்? நாங்க தனியா மேனேஜ் பண்ணிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஆனா அப்பா விட்டுட்டு போகணுமேன்னு தான் சங்கடமா இருக்கு. என்ன பேச்சு பேசுற நீ? அப்பாவை நாங்க பாத்துக்க மாட்டோமா? ஐயோ பெரியமா, நீங்க பாத்துப்பீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அப்பா விட்டுட்டு நாங்க போனா என்னால அங்க நிம்மதியாவே இருக்க முடியாது. அப்பாக்கு என்னாச்சோ ஏதாச்சோங்கிற டென்ஷன்ல எனக்கு வேலையும் ஓடாது. அப்பா விஷயத்துல இன்னும் நீ குழந்தையாவே இருக்க. 10 நாள் கூட உன்னால அப்பாவை பிரிஞ்சு இருக்க முடியலன்னா எப்படி? இல்ல, நீ என்னாலயும் சாருவை பிரிஞ்சு இருக்க முடியாது. ஆனா தப்பா நினைச்சுக்காதீங்க. சாரு சொல்ற மாதிரி நாங்க பெங்களூர் கிளம்புறோம். டேய் என்னடா சொல்ற? இப்பதான் லண்டன்ல இருந்து டிராவல் பண்ணி இங்க வந்திருக்க. உடனே பெங்களூர் கிளம்பினா உடம்பு தாங்குமா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. கார்ல போனா 6 ஹவர்ஸ்ல போயிடலாம். அங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டா போச்சு. அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிறத விட பெங்களூர்ல கிளைமேட் நல்லா இருக்கும். என்னோட உடம்புக்காக பிசினஸ் விட்டுற முடியுமா? அதுவும் முக்கியம். அதனால சாருவை தனியா விட்டுற முடியாது, அவளும் முக்கியம். ப்ளீஸ்ண்ணா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரிடா, நீ சொல்றதெல்லாம் புரியுது. ஆனா சரிடா, உன் இஷ்டப்படியே செய்.
தேங்க்ஸ் பெரியப்பா. என்ன சாரு, எல்லாரும் கொஞ்ச நாள் ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தேன். அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டியே. பெரியம்மா, எனக்கும் உங்க கூட இருக்கணும்னு ஆசைதான். ஆனா என்ன பண்றது, போக வேண்டிய கட்டாயம். எங்க போயிட போறோம், இங்க தானே. நெக்ஸ்ட் டைம் வரும்போது இங்க வந்து 1 மாசம் இருக்கும். ஓகே ஓகேப்பா, காலையில சீக்கிரம் போகணும். 6 மணிக்கு ரெடியா இருங்க, மறந்துடாதீங்க. குட் நைட். சரி சாரு. நீயா நிம்மதியா விட மாட்டியாடி பிசாசு. ச்சே, நீயா நிம்மதியா விட மாட்டியாடி பிசாசு. சும்மா ஏன் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? உங்க அப்பனே நேர்ல வந்து சொன்னாலும் சரி, நான் போனை எடுக்கிறதா இல்ல. எங்க போய் தொலைஞ்சான்? நிம்மதியா கொஞ்ச நேரம் சரக்கு அடிக்கலான்னு பார்த்தா சானியா. ஏய் முட்டாள் கேஷவ், பைத்தியக்காரா, போன் எடுறா இடியட். நீ கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் தண்ணி அடிக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணா உன் மூஞ்சிலேயே எட்டி உதைப்பேன். சோம்பேறி தடி கழுது, போன் எடுக்காம என்ன பண்ற? ஏடா போன. நான் போன் எடுக்கிறதா இல்லடி. ஏண்டா எடுக்க மாட்டேங்கிறியா? இரு, என்ன பண்றேன்னு பாரு. அண்ணா டேய். சார் ஒன்றும் தூங்கலையா? இல்ல, என் ஃப்ரெண்டுக்கு அர்ஜென்ட்டா ஒரு ஃபோன் பண்ணும். ஃபோன் தரியா? இந்தா. தேங்க்யூ. ஹலோ, யாருங்க பேசுறது? டேய் முட்டாள், என்னடா நினைச்சிட்டு இருக்க? நான் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியா? சாரு, நீயா? ஆமா, நானே தான். வேலை இல்லாத வெட்டி பையன் உனக்கு காசை அள்ளி கொடுத்துருக்கேன். நான் ஃபோன் பண்ணாலே எடுக்க மாட்டேங்கிறியா? இல்ல சாரு, ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருந்தேன். அடிச்சே வாய் மூடு. என்கிட்டயே போய் சொல்றியா? இப்ப நீ எங்க இருக்கேன்னு நான் சொல்லட்டுமா? பார்ல உட்கார்ந்து சொகசா தண்ணி அடிச்சிட்டு இருக்க. அங்கதான் உன் பிசினஸ் மீட் வச்சிருக்கியா? ஐயோ சாரு, எனக்கு குடிக்கிற பழக்கம்லாம் இல்ல சாரு. போய் சொன்ன உன்னை கொன்னுடுவேன். ஒருத்தனை வேலைக்கு கமிட் பண்றதுக்கு முன்னாடி அவனோட ஜாதகத்தையே தோண்டி எடுக்கிறவனா நீ என்கிட்டயே போய் சொல்றியா? நீ எந்த பார்ல எந்த டேபிள்ல உட்கார்ந்து எத்தனாவது ரவுண்ட் தண்ணி அடிக்கிறேன்னு நான் சொல்லட்டுமா? கேஷவ், இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை இந்த மாதிரி வேலை பண்ண உன்னை பிச்சைக்காரனா ரோட்ல அலைய விட்டுருவேன். என்ன? சாரி சாரு, இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறேன். எதுக்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்லு. துளசி அவரும் காலையில பெங்களூர் வராங்க. நீ அவங்கள போய் பிக்கப் பண்ணி சிட்டில இருந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் தள்ளி ஒரு வீடு பார்த்து அவங்கள அங்க தங்கவை. 30 கிலோமீட்டர் தள்ளியா? எதுக்கு சாரு? ஏய், சும்மா ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காத. சொன்னதை மட்டும் செய், புரியுதா? அவர் வீட்ல இருந்து கிளம்பி வந்தா வேலையை முடிச்சிட்டு திரும்ப வீட்டுக்கு போறதுக்கு குறைஞ்சது 3 மணி நேரமாவது ஆகணும். அவர் காலையில வீட்ல இருந்து கிளம்பினார்னா மிட் நைட் தான் திரும்பி வீட்டுக்கு போய் சேரணும். வேலைக்கு நடுவுல ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்க கூடாது, போன்ல கூட பேசிக்க கூடாது. ஒரே ஊர்ல இருந்தாலும் 2 பேரும் வேற வேற கண்ட்ரில இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணணும். ஒரே வீட்ல இருந்தாலும் அவரை பார்க்க முடியலையே, பேச முடியலையே, அவ அப்படியே கதறணும், துடிக்கணும். எதுக்குடா இங்க வந்தோன்னு அவ வாழ்க்கையே வெறுத்து அங்க இருந்து ஓடணும். ஓகே சாரு, என்கிட்ட சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன். வேற ஏதாவது செய்யணுமா? நாளை காலையில நான் பெங்களூர் கிளம்பி வரேன். இன்னும் என்ன பண்ணணும்னு நான் நேரா வந்து சொல்றேன். இப்போ இதை மட்டும் செஞ்சா போதும், புரிஞ்சுதா? சரி சாரு. இதுல மட்டும் ஏதாவது சொதப்புன உன்னை கொன்னே போட்டுருவேன். வை போன. என்ன தமிழ், வீடு பிடிச்சி நல்லா இருக்கு. ஒன்றும் சொல்ல. ஃபர்ஸ்ட் நான் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு போறதா இல்ல ஆபீஸ்க்கு போறதா இல்ல எங்க போறதுன்னு ஒரே கன்ஃபியூஷன்ல இருந்தேன். நல்லா நீங்க வந்து பிக்கப் பண்ணிட்டீங்க. நேற்று நைட்டே சாரு ஃபோன் பண்ணி எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுன்னு உத்தரவு போட்டுட்டா. அப்படியே செஞ்சுட்டேன். கேசவ், இடம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. என்ன சிட்டி விட்டு பயங்கர அவுட்டர்ல இருக்க மாதிரி இருக்கு. நம்ம சிட்டிக்குள்ளேயே ஆஃபீஸ் பக்கத்துல ஒரு இடம் பார்த்துருக்கலாமே. மோஸ்ட்லி சிட்டி ஹோட்டல்ஸில் ப்ரைவசி இருக்காது. பத்தாததுக்கு டூ மச் ஆஃப் க்ரௌட், டிராஃபிக், பொல்யூஷன் அதிகமாக இருக்கும்.
அதெல்லாம் இல்லாம இங்க கொஞ்சம் தனியா நிம்மதியா இருக்கலாம். இங்க இருந்து ஆபீஸ் போறதுக்கு 2 ஹவர் ஆடும் போல இருக்கு. இருக்கிற டிராஃபிக் 2 ஹவர்ல 3 ஹவர் கூட ஆகும். 2-3 இடத்துல சொல்லி வச்சிருக்கேன். ஒரு 8 to 10 டேஸ்க்குள்ள நல்ல வீடா பார்த்துடலாம். சிஸ்டர், வீடு பிடிச்சிருக்குல்ல? ம். எனக்கு அது போதும். துளசிக்கு எந்த விதத்திலையும் தொந்தரவு வந்துடக்கூடாது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இடத்துல தங்க வைன்னு சாரு சொன்னா. தமிழ், உங்களை விட துளசியோட வசதிக்கு தான் இங்க முன்னுரிமை. துளசி மேல சாரு எந்த அளவுக்கு கேர் எடுத்துக்கிறா பாருங்களேன். அதுவும் இல்லாம சிட்டியை விட்டு தள்ளி உங்களுக்கு வீடு பார்த்ததுக்கு வேற ஒரு காரணமும் இருக்கு. சிட்டியை விட்டு தள்ளி உங்களுக்கு வீடு பார்த்ததுக்கு வேற ஒரு காரணமும் இருக்கு. ஆஃபீஸ் பக்கத்திலே வீடு இருந்தா வேலை பிஸியில வீட்டுக்கு எப்போ வேணா போய்க்கலான்னு ஆஃபீஸில் அசால்ட்டாக இருந்துருவீங்களா? தள்ளி இருந்தாதான் துளசி தனியாக இருப்பாங்க, சீக்கிரம் போகலான்னு நினைப்பீங்களா? சாருக்கு முன் யோசனை கொஞ்சம் அதிகம். துளசிக்காக எப்படிலாம் யோசிக்கிற பாருங்களேன். என்ன, ஆஃபீஸ்க்கு வந்து போக உங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ வாட், சிஸ்டர் இங்கே நிம்மதியாக இருப்பாங்கல்ல? முதல்லயே பிரிஞ்சிருந்ததுனால தான் உங்களுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு. அதனால இனிமே மேக்ஸிமம் டைம் நீங்க 2 பேரும் ஒன்னா ஸ்பெண்ட் பண்ற மாதிரி பாத்துக்கணுங்கிறது சாருவோட ஆர்டர். எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ஹானரபிள் சீஃப் கெஸ்ட். உங்களை நல்லபடியா கவனிச்சுக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. அதுல எந்த காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாதுங்கிறதுல சாரு கவனமா இருக்கா. நாம சிரமப்பட்டாலும் அடுத்தவங்களை நல்லபடியா பாத்துக்கணும்னு நினைக்கிறா பாருங்க, அதான் சாரு. உண்மைதான் கேசவ். சாரு எப்பயும் நாங்க நல்லா இருக்கணும் தான் நினைப்பா. அடுத்தவங்க மேல அக்கறை காட்டுறதுல சாரு அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. போடா முட்டாள். சாரு நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கலடா, அவ உங்க குடும்பத்தையே அழிக்க பாக்குறா. வீடு ரொம்ப அழகா நீட்டா எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குன்றது சாரு கிட்ட போய் சொல்லிடுங்க. யா ஷூர், கண்டிப்பா சொல்றேன் தமிழ். சாரி தமிழ், சொல்ல மறந்துட்டேன். மார்னிங் 10 o'clock இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. நம்ம 2 பேரும் போலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். 10 o'clock தானே? நோ ப்ராப்ளம், கரெக்டாக வந்துடுவேன். சாரி தமிழ், இப்போவே 7:30 ஆயிடுச்சு. நீங்கள் உடனே கிளம்புனாதான் 10 மணிக்கு ஆஃபீஸில் இருக்க முடியும். நீங்கள் வந்து தான் ஆகணுங்கிறது இல்லை. டயர்டாக இருந்ததுன்னா ரெஸ்ட் எடுங்க. நான் வேணும்னா மீட்டிங் அட்டன் பண்ணிக்கிறேன். நோ ப்ராப்ளம். முக்கியமான மீட்டிங் சொல்லிட்டீங்க, கண்டிப்பாக நான் உங்க கூட வருவேன். உடனே குளிச்சு கிளம்பி வரேன். எங்கே வரேன்னு சொல்லுங்கள். நேராக ஆஃபீஸ்க்கு வந்துருங்க. அங்கேருந்து 2 பேரும் ஒன்றா போயிடலாம். சிஸ்டர், உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் தயங்காமல் என்கிட்ட கேளுங்க. என்னடா வெளியூர் வந்திருக்கோமே, தனியாக என்ன பண்ண போகிறோன்னு ஃபீல் பண்ணாதீங்க. சாரு வந்துட்டா உங்களுக்கு தேவையான எல்லா உதவியும் அவளே பண்ணிடுவா. சொந்த ஊரில் சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. அங்கேருந்து அதே நிம்மதியோட. நான் கிளம்புறேன். வரத்தம். கேசவ் சாருவை பாராட்டி பேசுறது உன்னால ஏற்றுக்க முடியல, எனக்கு நல்லாவே தெரியுது. அடுத்தவங்க பாராட்டுறதை பார்த்து பொறாமப்படுறதை விட அடுத்தவங்க பாராட்டும்படியா நம்ம நடந்துக்கணும், அதான் முக்கியம். இப்போது புரியுதா சாரு நம்ம விஷயத்தை எந்த அளவுக்கு பெருந்தன்மையா நடந்துக்கிறான்னு? சாருட்டு வந்து நீ கற்றுக்கொண்ட விஷயம் நிறைய இருக்குது. டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். டோர் உள் பக்கத்துல லாக் பண்ணிக்கோ. திரும்ப எப்போ வருவீங்க? டேய், இப்பதான் நான் வேலைக்கு கிளம்புறேன். அதுல எப்போ வரீன்னு கேட்டா என்ன அர்த்தம்? ஏன் கோவப்படுறீங்க? நான் சாதாரணமா தானே கேட்டேன். இந்த பாரு, நீ நினைக்கிற மாதிரி எப்பவும் டைம் பார்த்து பாக்குற வேலை கிடையாது. எப்ப முடியுதோ அப்பதான் நான் வருவேன். எப்பான டைம் சொல்லுங்க. ராத்திரி 9 மணி கூட ஆகலாம். வேலை நிறைய இருந்துச்சுன்னா மினிட் கூட ஆகலாம். முதல்ல தனியா இருக்க பழகிக்கோ. தனியா இருக்க போர் அடிக்குமே. ஏன் மழுப்புற? பயமா இருக்குன்னு சொல்ல. ஆமா, அப்படிதான் நினைச்சுக்கோங்களேன். என்னால தனியாலாம் இருக்க முடியாது. நானும் உங்க கூட வரேன். நான் விளையாடுறியா? நம்ம நீங்க பிக்னிக் வந்திருக்கோம், வேலை பார்க்க வந்திருக்கேன். உன்னெல்லாம் கூட்டு போய் உட்கார முடியாது. சொன்னா கேளுங்க. உங்களுக்கு நான் எந்த தொந்தரவும் தர மாட்டேன். ஆபீஸ்ல ஒரு ஓரமா உட்காந்துக்கிறேனே. தனியா இருக்க சங்கடமா இருக்குங்க. வந்து கொஞ்ச நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க. அதுக்காக நான் வேலைக்கு போகாம முந்தானி புடிச்சிட்டு இங்கே இருக்க சொல்றியா? இங்க இருந்தா தனியா இருக்கணும் தெரிஞ்சுதானே வந்த? தெரியும். புது இடம், புது ஊரு, பழகுற வரைக்கும் கஷ்டமா இருக்கும்ல. அது வரைக்கும் உங்க கூட வரனே ப்ளீஸ். ஏய், என்ன நான் உன தோலை சுமந்துக்கிட்டு அங்க கொண்டு போய் எங்க வைக்கிறது? நான் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணா இல்ல ஒண்ணா பார்த்துட்டு இருப்பேனா? இந்த பாரு, இங்க இருந்தா தனியா இருப்பேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். தனியா இருந்தா சந்தோஷமா இருப்ப. இரு. அப்படிலாம் நான் ஆசைப்பட்டு வரலங்க. சாரு சொன்னாங்கிறதுக்காக என்ன கம்பல் பண்ணி இழுத்துட்டு வந்திருக்கீங்க. நீங்க வருத்தப்படக்கூடாதுன்னு தான் உங்க கூட வந்திருக்கேன். ஓஹோ, அப்ப நீயே விருப்பப்பட்டு இங்க வரல, நான் கம்பல் பண்ணனால தான் நீங்க வந்தியா? ஆமா. ஏய், நானே எல்லா பிரச்சனையும் ஒரு வழியா முடிச்சு வச்சுட்டு நீ தான் வேலைக்கு போறேன்.
சும்மா தேவையில்லாம ஆர்கியூ பண்ணி என்ன டென்ஷன் படுத்தாத. நான் ஒன்னும் ஆர்கியூ பண்ணல, நீங்க தான் தேவையில்லாம ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க. புது இடத்துல தனியா விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு ஆபீஸ் பண்ணா நான் என்ன பண்ண முடியும்? நான் உங்க கூட வந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு அங்க போறேன். அப்பா அம்மா பொண்டாட்டி எல்லாரும் ஒண்ணா கூட்டு போறதுக்கு. உனக்கு போர் அடிச்சதுன்னா ஒரு ஆட்டோ எடுத்து மணார்கட்டா சூன்னு கேளு, அங்க போ. உனக்கு நல்லா டைம் பாஸ் ஆகும். ஏங்க லாங்குவேஜ் தெரியாத புது இடத்துல நான் என்னங்க பண்ண முடியும்? அப்படின்னா இங்கே இரு, போர் அடிச்சா டிவி பாரு, இல்ல படுத்துவங்க. கொஞ்ச நாளைக்கு நீ இப்படிதான் இருந்தாகணும். இன்னும் எத்தனை நாளுக்கு தான் இப்படி? புது வீட்டுக்கு எப்ப நம்ம சும்மா கத்தால. கேச சொன்னது கேட்டல, இன்னும் ஒரு வாரம் ஆகும்னால. இந்த பாரு, உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறதுக்கு டைம் இல்ல, நான் வரேன். நம்ம 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இங்க நம்ம தனியா வந்திருக்கோம். இங்கேயும் நீ ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா ஒரு லெவலுக்கு மேல நான் பொறுத்துக்க மாட்டேன் சொல்லிட்டேன்.